ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 14ஆம் அத்தியாயம். துவாரகை பகுதியின் கடலின் மகத்துவமும் ரைவதக மலையும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர் இப்போது துவாரகையின் மகத்துவத்தையும் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் புண்ணியத்தை அளிக்கும் அந்த புனித தலங்களில் நீராடும் பலனை அளிக்கும் கடலையும் நான் விவரிக்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீற்றிருக்கும் துவாரகை மிகுந்த புண்ணியம் தரவல்லது. அரசர்களே, வைசாக மாத பௌர்ணமி அன்று விரதமிருந்து நீராடி நதிக்கரை சமுத்திரத்தை வழிபட்டு அவருக்கு ரத்தினங்களை காணிக்கையாக வழங்குபவரின் உடலில் 3 கடவுள்களும் பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் ஆகியோர் வசிக்கிறார்கள். அவரை கண்டாலே மனிதன் திருப்தி அடைகிறான். மேலும் அவரது உடலின் தொடுதல் உடனடியாக அவரை பிரம்மஹத்தியிலிருந்து விடுவிக்கிறது. மேலும் அவர் எங்கு சென்றாலும் நிலம் மங்களகரமானதாக மாறும். உலகை கொல்லும் ஒரு பாவி கூட அவரை கண்டவுடன் அவரது அனைத்து பாவங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு உச்ச விடுதலை அடைகிறான். மரியாதைக்குரியது. இப்போது எல்லா பாவங்களையும் நீக்கி புண்ணியத்தை தந்து இன்பத்தையும் முக்தியையும் அளிக்கும் ரைவத மலையின் மகத்துவத்தை கேளுங்கள். கௌதம முனிவரின் மகன் மேதாவி மகரிஷி மிகவும் புத்திசாலியாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தராகவும் இருந்தார். அவர் விந்தியாச்சல மலையில் 1,00,000 ஆண்டுகள் தவம் செய்தார். ஒரு நாள் அபந்திரமர் என்ற முனிவர் அவரை சந்திக்க வந்தார். ஆனால் துறவியும் புத்திசாலியுமான அந்த துறவி தனது இருக்கையிலிருந்து எழுந்திருக்கவில்லை. பின்னர் அபந்தரமர் கோபத்தால் நிறைந்து அவரை சபித்து, புனிதர்களுக்கு பக்தியில்லாத பாவ ஆத்மாவே, தவத்தால் நீ மிகவும் பெருமைப்பட்டு கொண்டாய். உன் நிலை மலை போன்றது. எனவே நீ துஷ்டனே, நீ இங்கே ஒரு மலையாகி விட்டாய். இதை கூறிவிட்டு அபரந்தர முனி போய்விட்டார். அவர் புத்திசாலியான சைல பலத்தை அடைந்து ஸ்ரீசைலரின் மகனானார். ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான பக்தியின் செல்வாக்கால் அவர் மிகவும் புத்திசாலியாகவும் துறவியாகவும் தன் முந்தைய ஜென்மத்தில் செய்த காரியங்களை நினைவுபடுத்தினார். ஒரு நாள் துவாரகாபுரியின் மகத்துவத்தை நான் விவரித்ததை கேட்ட ஸ்ரீசைலரின் மைந்தன் முனி, விரைவாக ரைவத மன்னரிடம் சென்று என் கோரிக்கையை அவரிடம் தெரிவிப்பாய். ஏனென்றால் நீங்கள் ஏழைகளுக்கு மிகவும் கருணை காட்டுகிறீர்கள். இந்த வலிமை மிக்க மன்னர் ரைவதன் மகிழ்ச்சி அடைந்து என்னை இங்கிருந்து அழைத்து சென்றால் நான் துவாரகாபுரி பகுதியில் வசிக்க முடியும் என்று கூறினார். விஷ்ணு பக்தர்களுக்கு அமைதியை வழங்குவது எனது கடமை. அந்த மலை மகனின் வார்த்தைகளை கேட்ட பின்னர் நான் விரைவாக ரைவத மன்னரிடம் சென்று அவரது வார்த்தைகளை தெரிவித்தேன். அரசரே, என் வார்த்தைகளை கேட்ட மன்னர் ரைவத மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, இங்கே மலை இல்லை, எனவே அந்த சைலரின் மகனை என் 2 கரங்களாலும் வேரோடு பிடுங்கி இங்கு கொண்டு வந்து துவாரகையில் நிலை நிறுத்துவேன் என்று கூறினார். அவர் அத்தகைய வாக்குறுதியை அளித்தார். மன்னர் ரைவத மலையை திருட புறப்பட்ட போது நான் அவருக்கு முன்பே ஸ்ரீசைலம் நகரத்தை அடைந்தேன். எனக்கு மோதல் பிடிக்கும். அதனால் நான் ஸ்ரீசைல மன்னர் தனது மகனை திருடிய முழு கதையையும் அவர் விவரித்தார். தன் மகன் மீதுள்ள அன்பினால் அவரை திட்டிவிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதன் பிறகு ஸ்ரீசைல கிரிராஜ சுமேருவரர் அந்த அழகிய மலையிடம் சென்றார். அந்த புனித மலை மிகவும் வருத்தம் அடைந்தது. அந்த மலை மன்னர்களிடம், கடவுள் எனக்கு இங்கே ஒரு மகனை கொடுத்திருக்கிறார். எனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மகனை கூட இங்கிருந்து அழைத்து செல்ல அரசர் ரைவதர் வந்திருக்கிறார் என்று கூறினார். இந்த பெரிய அரசரின் மகன் வெளிநாடு செல்கிறான். என் மகனுக்காக நான் உங்களிடம் வந்துள்ளேன். நீங்கள் அப்போதும் கூட மன்னர் ரைவதர் தனது கரங்களால் அந்த மலையை விடவில்லை. மலைகள் ரைவத மன்னரை தாங்குகின்றன என்று நான் கேட்டதும் பக்தர்களை விரும்பும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக வானத்தின் வழியாக தனது பக்தருக்கு உதவ வந்தார். அவர் தனது உயர்ந்த பிரகாசத்தை மன்னருக்கு அளித்து பயம் கொள்ள வேண்டாம் என்று கூறி அவருக்கு பாதுகாப்பு உறுதியளித்தார்.
பின்னர் உடனடியாக மறைந்தார். இறைவன் சென்ற பின்னர் ரைவத மன்னர் இறைவனின் பிரகாசத்தால் நிரப்பப்பட்டு மலையை ஒரு கரத்தில் பிடித்து ஒரு இடியை கூட உடைக்க கூடிய தனது தடியால் சுமேரு மலையை தாக்கினார். வலிமைமிக்க தேவேந்திரன் இடியை பயன்படுத்தியதால் ஒரு மலையை தாக்கியது போல மேருமலை தனது தடியால் பீதியடைந்த நிலையில் விழுந்தது. பின்னர் தனது கைகளின் பலத்தால் இமவானை வீழ்த்திய அந்த போர்வெறி கொண்ட மன்னர் விந்திய மலையையும் பிற மலைகளையும் தனது கால்களால் மிதித்தார். விந்திய மலை உள்பட அனைத்து மலைகளும் அவன் மீது பாதங்களின் அடிகளால் நசுக்கப்பட்டு பயந்து போர்க்களத்தை விட்டு எல்லா திசைகளிலும் ஓடிவிட்டன. இவ்வாறு மலைகளின் படையை வென்ற மன்னர் ரைவதர் மலையை போன்ற வலிமையான உடலுடன் வெற்றி முழக்கத்துடன் மலையை சுமந்து சென்று ஆனர்த்த பகுதியில் அதனை நிறுவினார். அரசரே, அந்த மலை ரைவத மன்னருக்கு பிறகு ரைவத காவல் என்று அறியப்பட்டது. இறைவனிடம் பக்தி கொண்ட அந்த பெரிய மலை இன்றும் துவாரகை பகுதியில் அமைந்துள்ளது. பிரம்மஹத்தியின் பாவம் அவரை காண்பதன் மூலம் மன்னிக்கப்படுகிறது. அதை தொழுவதன் மூலம் மனிதன் 100 யாகங்களின் பலனை பெறுகிறான். அந்த மலைக்கு சென்று அதை வலம் வந்து தலைகுனிந்த பிராமணருக்கு உணவு வழங்குபவன் நிச்சயமாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உயர்ந்த இடத்தை அடைவான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்திலுள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னரின் சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான சமுத்திரம் மற்றும் ரைவத மலையின் மகாத்மியம் என்ற தலைப்பு கொண்ட 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.